அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பச்சைப்பயிறு குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு குழம்பு செய்கிறதுக்கு நாம் முதல்ல 1 டம்ளர் அளவுக்கு நான் பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 5 பேர் சாப்பிட்லாம் ஒரு வேளைக்கு. அந்த அளவுக்கு நான் பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு, வரமிளகா, ஒரு 10 வரமிளகா எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி சீடு எடுத்துருங்க. இந்த சீடோடு நம்ம போட்டு அடிக்கடி சாப்பிடும்போது வயிற்று வலி பிரச்சனை வரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சீடை நம்ம தனியாக எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம இந்த வரமிளகா மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி, கருவேப்பிலை. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம பச்சைப்பயிறு குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இப்போ பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பச்சைப்பயிரை இது மாதிரி ஒரு கடாய் வச்சு நம்ம நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதாவது வறுத்துக்கணும். நம்ம நல்லா ஓரளவுக்கு நமக்கு ரெட்டிஷாக வரும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வறுத்துக்கணும். முதல்ல பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம் அப்படின்னு பாருங்கள். க்ரீன் கலரில் இருந்தது அப்படியே நல்லா ப்ரௌன் கலரில் நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல இது நம்ம எடுத்து இப்போ மாற்றி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நமக்கு நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதே டம்ளரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா நமக்கு ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இது பாருங்கள், அது ஆறின வாட்டி நம்ம இந்த பச்சைப்பயிறு ஆறின வாட்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கிறோம். இது போட்டு நம்ம நல்லா பொடியை நைஸாக அரைக்கக்கூடாது. இதை என்ன பண்ணால் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் நம்ம அடித்தோம் அப்படின்னா அந்த தோல் தனியாக நமக்கு வந்துடும். நல்லா வறுத்துருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த தோல் தனியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம்னா இதில் போட்டு ஒரே ஒரு பல்ஸ் தான், நிறைய நீங்கள் அரைச்சிடக்கூடாது. நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பல்ஸ், ஒரே ஒரு டைம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் நம்ம திருப்பி விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நல்லா தோல் தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஸோ இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது பாருங்கள். ஒரே ஒரு பல்ஸ் தான் நான் அடித்தேன். எந்த அளவுக்கு நமக்கு தோல் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் அம்மிக்கல்லில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அது தனியாக அரைச்சி எடுப்பாங்க. இப்போ நம்ம அந்த மிக்சியில் நம்ம போட்டு ஒரு பல்ஸ் அடித்தாவே போதும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது தனித்தனியாக நமக்கு பிரிஞ்சு வந்துடும். ஓரளவுக்கு நமக்கு அந்த சீட்லேருந்து அந்த தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 4 தடவை 5 தடவை நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா அந்த தோல் எல்லாமே போயிடும். அந்த சீட் மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா இப்போ பாருங்கள், இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 7-8 தடவை நல்லா பார்த்திங்க அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஓரளவுக்கு நம்ம அதோடைய தோல் எல்லாமே போயிடுச்சு. ஸோ எல்லா தோலுமே நம்ம போகணும் அப்படின்னு பார்க்க வேணாம். தோலில் தான் நமக்கு ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது, சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தோல் இருக்கட்டும், தோலோடையே கொஞ்சம் சமைச்சு தாங்க, குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பச்சைப்பயிறு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது இதெல்லாம் நம்ம போட்டுடலாம். பாருங்க, பச்சைப்பயிறு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிடுறோம். ஸோ கொஞ்சம் வெங்காயம், பூண்டு இது ரெண்டுமே நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். தக்காளி நம்ம 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம். அதில் ஒரு தக்காளி மட்டும் நம்ம இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 4ஆக கட் பண்ணி இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளியை நம்ம ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு மஞ்சத்தூள் அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஆட் பண்ணிடுறோம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா கொதித்து நல்லா நமக்கு வரட்டும். பாருங்கள், நல்லா இப்போ நமக்கு குழம்பு நல்லா நமக்கு கொதிச்சு வருது. இந்த பச்சைப்பயிறு நல்லா நமக்கு வேகட்டும். அது வரைக்கும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு சைடிஷ் பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிறு குழம்புக்கு முட்டை இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த முட்டையை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சைட் பை சைட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ முட்டை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 முட்டை பார்த்திங்கன்னா நல்லா பாயில் பண்ணுறதுக்காக நான் வாட்டர் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா பாயில் ஆகட்டும். பாருங்கள், இப்போ பச்சைப்பயிறு நல்லா நமக்கு பார்த்திங்கன்னா வெந்து வந்துருச்சு. ஸோ தண்ணி பாருங்கள் நல்லாவே நமக்கு கம்மியாயிடுச்சு. ஓரளவுக்கு தான் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியை தனியாக வடித்து எடுத்து வச்சுருங்க. இந்த பச்சைப்பயிறு நல்லா கடைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டேன். எந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய தண்ணியெலாம் இல்லை, சும்மா ஒரு டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. அந்தளவுக்கு தான்
நம்ம 5 டம்ளர் தண்ணி போட்டோம், 1 டம்ளர் அளவு தான் நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம். நிறைய தண்ணியும் இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து பச்சைப்பயிறு தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாளிக்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போட்டுறோம். பாருங்கள், போட்டது நல்லா வெடிக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஆட் பண்ணி நம்ம தாளிச்சிடுறோம். பாருங்கள், இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா நம்ம முதல்ல வணக்கிக்கலாம். நம்ம பச்சைப்பயிறு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வைக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணலை. அப்போ ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது தேவையான அளவு நம்ம உப்பு நம்ம போடுறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு போடுறோம் அப்படின்னா 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. ஸோ இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா எப்போதுமே வெங்காயம் தாளிக்கும் போது நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதனால தான் அந்த டைமில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறது. நல்லா செவக்க வந்து வதக்கணும் வெங்காயத்தை. பாருங்கள், நல்லா செவந்து வந்துருச்சு வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா நமக்கு ரெட்டிஷ் கலரில் சேஞ்ச் ஆனது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நம்ம எடுத்து வச்ச வரமிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லாவே இன்னுமே ரெட்டிஷாக வந்துருச்சு. வரமிளகா போட்ட வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ரெட்டிஷாகவே வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ரிமைனிங் 1 தக்காளி, 2 தக்காளி மொத்தம் எடுத்தோம். 1 நம்ம வேகத்துக்காக போட்டோம், இன்னொரு தக்காளி வந்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். நான் வந்து அடிக்கடி சொல்கிறது, தக்காளி எப்போ போட்டு நம்ம வதக்கினாலும் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். ஓரளவுக்கு நம்ம நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சு இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். இந்த பச்சை வாடையே இருக்கக்கூடாது குழம்புல. அதனால் நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மத்து வச்சு நல்லா இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ரொம்ப நைஸாக நான் வந்து மசிக்காமல் ஓரளவுக்கு மட்டும்தான் மசிச்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு இது பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் ஆகிடுச்சு. நல்லா தக்காளி வாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பச்சை பயிர்லேயே நல்லா ஆட் பண்ணி எல்லாமே கலந்து நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துடணும். பாருங்கள், இதையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுலேயே நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாமே நல்லா கலந்துருங்க. பாருங்கள், இதில் இருக்கக்கூடியதை அத்தனையுமே நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் ஆயிலெலாம் இருக்குது. அதனால் நாம் எடுத்து வச்ச இந்த தண்ணியை கொஞ்சம் இதை போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த தண்ணியுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம கடையக்கூடிய அந்த பச்சை பயிர்லேயே நம்ம கலந்துக்கிறோம். கலந்து நல்லா இது நம்ம வந்து இப்போ தான் நல்லா நம்ம நைஸாக நல்லா கடையணும். நம்ம நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்து இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய வாட்டரும் அதில் நம்ம ஆட் பாருங்கள். நல்லா நான் வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதாவது சட்னி பதத்துக்கு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணும். இப்போ நாம் எடுத்து வச்ச தண்ணி மீதி கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இதுலேயே நல்லா நம்ம ஆட் பண்ணி கலந்துக்கிறோம். இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்பவே பார்த்திங்கன்னா தண்ணியாட்டவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக மீடியமாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இப்போ நமக்கு சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பு போட்டு இந்த பச்சைப்பயிறு குழம்பு போட்டு கடைஞ்சதை கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நமக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பச்சைப்பயிறு குழம்பு நம்ம அடிக்கடி சாப்பிட்றது. சரி, இப்போ நமக்கு இதுக்கு சைட் டிஷ் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா முட்டையை வேக வச்சோம் இல்லைங்களா. வாங்க இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படி பாருங்கள். முட்டையை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த எக்கை 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு என்னென்ன போடணும் அப்படின்னா தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், பட்டை லவங்கம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டை லவங்கம், மிளகுத்தூள் கொஞ்சம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாம்பார் தூளை எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து இந்த சாம்பார் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கலந்துருக்கு, அதனால் இதுவும் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணலை, இது மட்டும் தான் போட்டிருக்கேன். இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லாவே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. பேஸ்ட் மாதிரி நல்லா பாருங்கள், நல்லாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி நான் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த எக் நம்ம 2ஆக பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதில் இது மாதிரி லைட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே எல்லா எக்லேயும் நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கணும். முதல்ல இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு படுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா பாருங்கள், இப்போ இது மாதிரி நம்ம வந்து எக்கில் நல்லாவே அப்ளை பண்ணிட்டோம், அந்த பேஸ்ட் எல்லாமே அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா பேனில் தேவையான அளவு நான் வந்து ஆயில் விட்டுருக்கேன். அந்த ஆயில் நல்லாவே நமக்கு ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆகிறதுக்கு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு இப்போ இந்த எக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லோ கலர் இருக்கிற மாதிரி நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி நம்ம போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் நம்ம நல்லாவே வேக வச்சுக்கிறோம். புதுசாக இப்போ தான் சமையல் பழகுறீங்க அப்படின்னா தயவுசெய்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இந்த முட்டையை நம்ம போடுறதுனால என்னாகும் அப்படின்னா வெடிக்கும், பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் தள்ளி நின்று இதை நீங்கள் செய்யுங்க. எல்லாமே நம்ம வந்து இதில் நம்ம போட்டோம். முதல்ல இது ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு விடுங்க, நல்லாவே நமக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். பாருங்கள், அந்த வெடிக்கிற சத்தம் நல்லாவே உங்களுக்கு கேட்கும். பாருங்கள், பட்டு பட்டுன்னு வெடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நல்லாவே தள்ளி நின்று கொஞ்சம் சமைங்க. பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நமக்கு ரெட்டிஷாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அது பாருங்கள் அப்படி கருப்பாக இருக்குது பாருங்கள், அது நல்லாவே பாருங்கள் பேஸ்ட் ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு டைம் நீங்கள் திருப்பி போட்டுருங்க, திருப்பி போட்டு அதுக்கப்புறமேட்டு ஆஃப் பண்ணுங்க. அது நல்லா கலந்து வந்திருக்கு. அது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு ஒட்டிடுச்சு. அந்த மசாலா எல்லாமே அந்த எக்கில் நல்லாவே ஒட்டிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு முட்டையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு பச்சைப்பயிறு குழம்புக்கு இது மாதிரி காம்பினேஷன் எக்கு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எனக்கு பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.